வணக்கம் பாலமுருகன். நியூஸ் 18 சேனல் இருக்கு பார்த்தீங்களா, அது சூப்பரான ஒரு ஆப்பை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு. அந்த ஆப்பை யாருக்கிட்டடா சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு சரியான ஆளு இந்த சைமன் செபஸ்டி தான். அதனால அவனை குப்புற போட்டு நல்லா வலுவா ஏற்றி விடணுங்கிற காரணத்துக்காக ஒரு ஆப்பை தயார் பண்ணி வச்சிருக்கு. இவன் என்னன்னா மிகப்பெரிய அளவுக்கு நான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா, மோதிக்கலாமா, ஒண்டிக்கு ஒண்டி பாத்துக்கலாமான்னு சொல்லி வீரவசனம் பேசவும் இந்த நியூஸ் 18 சும்மா இருக்க மாட்டோமா, சரிப்பா வா பாத்துருவோம் அப்படி சொல்லவும் துண்டா காணா துணியா காணான்னு ஓடி இருக்கான். என்னங்கிறத பார்க்கலாம். தங்ககிரி ராஜ்குமார் ஆரம்பிச்சு இந்த அமரதாஸ் வரைக்கும் இலங்கையில போராளிகளுடைய கூடையே இருக்கக்கூடிய அந்த அத்தனை பேருமே இந்த சைமன் செபஸ்டி பண்ணிருக்கக்கூடியது ஒன்னா நபர் ஒழுசத்தனம் அப்படிங்கிற பேச்சு எப்ப ஆரம்பிச்சதுன்னு கேட்டா உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தந்தை பெரியார கூயிஸ் ராமசாமின்னு ஆரம்பிச்சதுக்கு பிறகு இருடா உனக்கு எல்லாத்துக்குமே செருப்பு உனக்கு காட்டுறோம்னு சொல்லிட்டு எத்தனை நம்பர்ல செருப்பு இருக்கோ அத்தனை நம்பர்லயும் ஒன்னு எடுத்து பிஞ்ச செருப்பு எடுத்து அவனுக்கு சாத்துன்னு சாத்தி விடவும் அவங்கவுங்க ஆளாளுக்கு சரி நாய் ஒளிஞ்சு போகட்டும், இந்த நாயை போய் நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு கூடயே நம்மளும் பயணம் செஞ்சிருக்கோம், மல்லாக்கப்படுத்திட்டு எச்சு துப்புன கதையை ஆகி போயிரும், சரி எத்தனை நாளைக்கு தான் அந்த நாய் பேசி தொலைஞ்சிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு பேசி தொலைஞ்சிட்டு போட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியா இருக்கும் போது பேச்சு ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. ராமசாமி பெரியாரை ஒழிப்பதுதான், பெரியாரே எனக்கு மண்ணுதான் ஆச்சாக்கா புச்சாக்கா பேசும்போது நம்ம காதெல்லாம் பயங்கர சூடாயிருது. அவனை என்னடா பேசுறது கெட்ட வார்த்தையெல்லாம் பயங்கரமா திட்டக்கூடிய அளவுக்கு வெறியும் வேகம் கிளம்பி வரும்போது நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் பண்பை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அமைதி கொண்டு இன்னும் 10 மடங்கு நம்ம களப்பணி ஆற்றுவதற்கான வேலையை தந்தை பெரியாரின் பணியை முடிப்போம் சொல்லக்கூடிய களப்பணியை ஆற்றுவதற்கான வேலையில கவனம் செலுத்திட்டு இருக்கும் போது சரி உனக்கு நீ பேச்சு நீ ஜாஸ்தியா பேசிட்டு இருக்க, உனக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது சொல்லி சங்ககிரி ராஜ்குமார் தான் முத இந்த நாய் பிரபாகரனோட போட்டோவே எடுக்கலன்னு சொல்லி ஆரம்பிச்சு முதல்ல ஒரு குண்டை போட்டாரு. அது அவன் அடிமடியில் இருக்கக்கூடிய அந்த 2 குண்டுவை வாய் வரைக்கும் ஏறி வந்துருச்சு போலக்கு அல்லறி குமிச்சுட்டான். அப்படியே ஆளு என்ன சொல்றது. இதுக்கு அடுத்து பிரபாகரனுடைய அண்ணன் மகன் வந்துகிட்டு இந்த நாய்க்கு சோறு போடுறதா எங்களுடைய வேலையா, நாங்களே அங்க உயிர் குத்துயிரும் குலவயிருமா அவ்வளவு பெரிய என்ன சொல்றது பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கிறோம். இது ஒரு தெருநாய், இந்த தெருநாய்க்கு வந்துட்டு நாங்க எதுக்கு சோறு போடணும், இவன் சொல்றதெல்லாம் அட்ட பார்டர் பொய், இந்த பொய்யெல்லாம் ஏதுக்கு நீங்க நம்புறீங்க, இந்த அளவுக்கு தான் ஜாபிஸ் எல்லாம் தமிழ்நாடுல இருப்பானான்னு சொல்லி கழுவாத குறையா அங்க அவர் கழுவி ஊத்தி விட்டு போயிட்டா. அப்படி மூணாவது இந்த அமரதாஸ் வந்துகிட்டு இவன் இந்த துப்பாக்கியில போர் எடுத்தான் பாத்தீங்க, இதெல்லாம் பின்னாடி தெர்மாக்கோல் கலந்துருப்பாங்க. இந்த நாய்க்கு சினிமால அசிஸ்டன்ட் ஷூட்டிங்ல வந்து அசிஸ்டண்டா வந்து நின்றுகிட்டு கையில காலில் விழுந்துகிட்டு பெரிய நொச்சிட்டு இருக்கும் போது எனக்கு சினிமா படம் டைரக்டர் எடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு சான்சஸ் கொடுங்க, அங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் நான் போனி ஆயிட்டேன், அதனால எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்க கெஞ்சி கூப்பாடு போட்டு அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய துப்பாக்கி எல்லாம் ஊருப்பட்ட போட்டோ எடுத்துட்டு வந்து இங்க சீன் காட்டிட்டு இருக்கான்னு சொல்லி இங்க சொல்லிட்டாரு. இதுல இவனுக்கு இவ்வளவு தூரம் இவர்களுக்கு எதிர்கருத்து வந்திருக்கும் போது இந்த கருத்தை நேர்மையாக இருக்கக்கூடிய இவன் என்ன பண்ணிருக்கணும், மறுக்கணுமா அல்லது வேண்டாமா, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சூழ்நிலையில இந்த சாட்டா மாமா பயலும் இந்த கரிகஞ்சி இடுபார்க்கான் பாத்தீங்க, இவங்க 2 பேரும் வெளியில இருக்கக்கூடிய ஆளுங்க தான் வந்து போக்கணுமா, நாங்க எதுக்குடா இருக்கிறோம் சொல்லி இந்த சைமனுக்கு நல்லா தூங்கும் போது ஏறி உட்காந்து நல்லா செய்யு காதல செஞ்சு விட்டுருக்காங்க இந்த 2 பேரும். அவன் என்னடா நான் வந்து ஈரோடு இடைத்தேர்தல வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்கானா, எங்க அண்ணன் வந்துகிட்டு பிரபாகரனை சந்திச்சா என்ன சந்திக்காட்டி என்ன, ஆமக்கரிய தின்னாரா என்ன தின்னாட்டினா என்ன, அவர் போனாரா என்ன வந்தாரா என்னன்னு அவன் ஒரு தனியா ஓட்டிட்டு இருக்கிறான். இங்க இடுபாவது ஒரு பதிவை போட்டு விட்டு ஒட்டு மொத்தமா சைமனுடைய இருப்பையே காலி பண்ணிட்டா. இப்போ வந்துகிட்டு இப்ப முக்கியமான பிரச்சனை பெரியாரை எதிர்கொள்றதை விட்டுவிட்டு எதுக்கு எல்லாருமே வந்துட்டு அந்த விடுதலை புலிகள் பிரபாகரன் சம்பந்தமா பேசிக்கிட்டு கிடக்குறீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால திசை திருப்பாம இந்த பக்கத்து வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு விடவும் எங்கடா இதுல வந்துட்டு முக்கியமான விஷயம் விவாதத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி இவனுங்களே கிளப்பி விடவும் அப்படியே ஆட்டம் கண்டு போய் அப்படியே அலறி கும்பிச்சுட்டான். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இவனுக்கு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் ஆளுமை பண்பு என்பது சுத்தமாவே கிடையாது. இவன் 1ஆம் நம்பர் கோழையிலும் கோழை. அலிபாபா நாற்பது படத்துல PS வீரப்பா அந்த சாரங்க எம்ஜிஆருடைய அண்ணன்
மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பா. அப்படி அதுல PS வீரப்பா சொல்லுவாரு, நான் ஏன் உன்னை கொல்லவில்லை தெரியுமா அப்படின்னு கேட்பா. அப்படியே அப்ப எம்ஜிஆருடைய அன்னை பாப்பா. அப்படி நீ கோழையிலும் கோழை, கடைந்தெடுத்த கோழைன்னு சொல்லுவாரு. அதனால அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு ஈடு இணையா அப்படி பொருத்தமா பார்த்தோம்னா அந்த கேடுகெட்ட கோழை யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இந்த கோழைங்கிற சீமான் தான். ஆனா அவன் அடிக்கக்கூடிய ஜம்பமும் வீராவசனமும் பார்க்கணுமே. என்னை மிஞ்சி இந்த உலகத்தை யாரும் இல்ல, நான் அணுகுண்ட தூக்கி போட்டுவேன்னா உனக்கு எவ்வளவு ஏத்தமும் கொழுப்பும் உனக்கு இருக்கும். நீ உன்னுடைய வரலாறு முதல்ல பேசுப்பா. விஜயலட்சுமி விஷயத்துல நைட்டோட நைட்டா போனை போட்டு அத்தனை பேருமே வீட்டு வாசலுக்கு அந்த ஸ்டேஷனுக்கு வான்னு சொன்னது கூப்பிட்டது நீ. அங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல வந்துகிட்டு அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில போராட்டத்துக்கு முன்னாடி அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. யாரு எவரு ஒருநவர் கமிஷன் அருணா ஆணையத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி காட்டி கொடுத்தது இவன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இங்க வீட்டு வாசல்ல வந்து வீடு முற்றுகையிட போறோமா எல்லாரும் நைட்டோட நைட்டா எச்ச கையில காக்கா வரட்டாத இந்த ராஸ்கல் அன்னைக்கு கறி பிரியாணி கோழி பிரியாணி எல்லாம் வாங்கி போட்டு கையில எல்லாத்தையும் ஆம்பளை பொம்பளை கையில எல்லாத்தையும் உருட்டு கட்டையை கையில கொடுத்து என்னை காப்பாத்துங்க சொல்லி கெஞ்சி மன்றாடி காலில் விழுந்து காலை நக்கி குடிச்சது இவன். கோழைத்தன்மையின் எதிர்நிலைப்பாடுதான் நான் ரொம்ப ஆம்பளை, நான் ரொம்ப மோசமானவன், நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வார்த்தையுடைய விளைவு தான் இன்னைக்கு இவன் ஜகா வாங்கி ஓடி இருக்கிறான். தமிழ்நாட்டு அரசியல்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தந்தை பெரியார் என்கிற ஆளுமையை தொட்டுதான் இங்கே அரசியல் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே தெரிந்து போன ஒரு உண்மை. என்றைக்கு காங்கிரஸ் ஒழிக காந்தி ஒழிகன்னு சொல்லி காங்கிரஸ் வந்து தந்தை பெரியார் வெளியே வந்தாரோ பொன் விழா கொண்டாட வைத்தார் இங்க தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு திராவிட கருத்தியல் இங்க வேரூன்றி போனதுக்கு காரணம் தந்தை பெரியாரின் அன்பின் வடிவமான உண்மையின் தத்துவமான அந்த கொள்கை தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட நீடிச்சு நிலைச்சிருக்கு. இங்க 10 பேர் இருக்கோம்னா 10 பேரும் 10 நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். 10 பேரும் சமமான மரியாதையோட வாழ வேண்டும். அந்த 10 பேருக்குமே அனைத்து விதமான உரிமையும் கிடைக்கப்பட வேண்டும். யாரும் யாருக்கும் மேலானவர் கிடையாது, யாரும் யாருக்கும் கீழானவர் கிடையாது. உனக்கு ஒரு உரிமை இருக்குன்னா அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், சமத்துவம் இங்கே நிலவ வேண்டும். அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் சமத்துவத்திற்கு எதிரான குரல் இங்கே வருகிறதோ அந்த குரலுக்கு எதிர்ப்பாக நான் முதலாக இருப்பேன்னு சொல்லி கடந்த 100 ஆண்டுகளாக தந்தை பெரியார் தனது அரசியல் நிலைப்பு அரசுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனி மனிதனாக சமூகம் கண்டு இயக்கம் கண்டார். அதன் அடிப்படையில இந்த கோட்பாடுகளை மக்கள் வந்துட்டு பார்த்து எவ்வளவு உன்னதமான தத்துவமா இருக்கேன்னு சொல்லி வழி தொற்று வரும்போது அதனை ஒரு நீட்சியாக கையில் எடுத்து அரசியல் கட்சிகள் இதன் மூலமாக விரிவாக்கம் பண்ணுவோம், தந்தை பெரியாரின் கொள்கைகளை எலாபரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் இங்க என்ன சொல்றது அரசியல் திராவிட அரசியலாக மலர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. இதை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு எதிர்நிலைப்பாடு தான் மனு தர்மம் சொல்லக்கூடிய சனாதானிக்குன்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபி RSS கும்பல்கள் எல்லாமே ஜாதி வேண்டும், ஜாதி தான் இங்க அனைத்துக்கும் பொதுவானது, ஜாதியை வைத்துதான் இங்க எல்லாமே சொல்லக்கூடிய அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த வர்ண கோட்பாடை கொண்டுட்டு வரக்கூடிய அந்த நிலைப்பாடு மிக மிக இங்க தென்னாடு வடநாடு பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு கான்ட்ரவர்சியா இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய கைக்கூலி பசங்க யாராவது கிடைச்சாங்கன்னா உள்ள புகுந்து ஏதாவது வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எச்ராஜா கும்பல் அதாவது பார்ப்பன கும்பல்கள் எல்லாம் பேசும் போது எல்லாமே இங்க என்ன சொல்றாங்க செருப்படுத்து காட்டிட்டாங்க, அதனால உனக்கு இங்க வேலை இல்லை சொல்லும் போது இங்க இருக்கக்கூடிய ஆளை வச்சே வேலை செய்யலாம்னு சொல்லி கடைசியாக சீமானை கூட்டிட்டு வந்து உள்ள விட்டு தமிழ் தேசியம் பேச விட்டு இங்க மக்களை குழப்பம் செய்து அதற்கு ஒரு கருவியாக இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபாரண தூக்கிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு தமிழ் தேசியம்ங்கிற அடையாளத்தை கொண்டுட்டு வந்து 14 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும் போது கூட மக்கள் இவனை மன்னித்தார்கள். என்று இவன் தந்தை பெரியாரை கையில் எடுத்தானோ அன்றோடு இவனுக்கு சோழி ஒளிந்து விட்டது. திரும்புற பக்கம் எல்லாம் பயங்கரமா அவனுக்கு முதல் தாக்குதல் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று கேட்டால் திராவிட பேரியக்கங்கள்ல இருந்து வர கிடையாது, ஈழத்தமிழர்கள் அந்த அவங்களுடைய வட்டாரத்துல இருந்து தான் இப்ப பயங்கரமா எதிர்ப்பு வர ஆரம்பிக்கிறது. காரணம் அனைவருக்குமான தலைவர் தந்தை பெரியார். இங்கு இருந்துதான் இலங்கைக்கு திராவிட கருத்திகள் போய் அந்த திராவிட கருத்திகள் தான் சுயமரியாதையாக எங்களுடைய மனித வாழ்வை மீட்டெடுப்பதற்கான இறுதியான நிலைப்பாடு தான் எங்களுடைய ஆயுத போர் அப்படிங்கிறத பிரபாகரனை பதிவு செய்திருக்கிறார்.
அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தின் தந்தை செல்வநாயகா அவர் என்ன சொல்ற, காந்திய வழி கோட்பாடின் வழி இருந்தார். அங்கே அந்த வேலை நடக்குது. சிங்கள காட்டுமிராண்டிகளுக்கு முன்னாடி அந்த வேலை எடுப்படல. எங்களுடைய தன்மானமும் சுயமரியாதைக்கும் ஆயுத போராட்டம் தான் சொல்லிட்டு அங்க எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது, இங்க இருந்துதான் சரக்கு அங்க போயிருக்கே தவிர, இந்த தெருநாய் சொல்ற மாதிரி அங்க இருந்துதான் இங்க சரக்கு வரணுங்கிற அவசியமான நிலைப்பாடு இங்க ஏற்படவில்லை. ஆகையால் இந்த பிராடுகாரன் சொல்லக்கூடிய அத்தனையுமே இன்னைக்கு தெருவுல அம்பலமாயிருக்கு. இன்னும் இவன் தொடர்ச்சியாக அம்பலப்படுவது உறுதி. முழுமையாக இந்த சைமன் செபஸ்டி என்பவன் தமிழக அரசியல் வரலாற்றில் துடைத்து எறியப்படும் வரை இவனுக்கான இந்த நிலைப்பாடுகளை நாம் தொடர்ச்சியாக செய்வோம் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஆரம்பிக்கலாம்.